இந்த அனுபவத்தை நமக்கு மணிவாசக பெருமானும் சொல்றார். ஒரு அடியாரோடு இருக்கக்கூடிய இன்பம் எவ்வளவு அப்படிங்கிறத அவர் அந்த அதிசயப்பத்திலிருந்து, அதாவது கோயில் மூத்த திருப்பதிகத்திலேயே கேட்கிறார். அவர் இறைவன்கிட்ட மணிவாசக பெருமான் கேட்ட ஒரே ஒரு வரம் என்னன்னா, நான் அடியாரோடு இருக்கணும் அப்படின்னு தான் கேட்கிறார். முக்தி கூட கேட்கிறார். உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தில் என்கிறது முடியவண்ணும் முன்னின்றது. அதாவது அம்மாவுக்குள்ள சாமி இருக்கிறாரு, சாமிக்குள்ள அம்மா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் எனக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா நான் எங்க இருக்க விரும்புறேன்னா அடியார் திருக்கூடத்தில் இருக்க விரும்புறேன்னு சொல்லி நம்முடைய வாதுவர்திகள் சொல்றாரு. ஏன்னா உமையம்மையும் பெருமான் எப்படின்னா ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத பந்தம். அதான் அதுக்கு பேரு தாதான்மிய சம்பந்தம்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. ரெண்டும் பிரிக்கவே முடியாத சம்பந்தம். ஆனா ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்களா? மணிவாசக பெருமானுக்குள்ள இருக்கிறாங்க. உமையம்மையும் சிவபெருமானே உள்ள வந்தாச்சு, வேற என்ன வேணும்? அது அவருக்கு நிறைவாகல. ஆனா எனக்கு வேண்டியது அடியார் திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லி, அடியேன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியா அப்படின்னு சொன்னாங்க. அதே ஆசைப்பத்திலே அதான் சொல்றாரு, பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னா. சரி, அவருக்கு கிடைச்சது, நினைச்ச மாதிரி திருக்கூட்டம் கிடைச்சிருந்தான். கிடைச்சதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, எனக்கு கூட ஒரு திருக்கூட்டம் கிடைச்சிருக்குன்னு அதிசயப்பத்தில் சொல்றார். எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதை மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாம் என்று அப்படி நிறைவு செய்யறாரு. அப்ப இருக்கிறதுலயே ஒரு பெரிய இன்பம் என்னன்னு கேட்டா அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிறோம். அதுக்கு மேல ஒரு இன்பம் எதுவுமே இல்லை. நாவுக்கரசு பெருமான் அந்த நமச்சிவாய பதிகத்தில் சொல்வாருங்க. அதாவது திருக்கூட்ட அடியார்கள் எல்லாம் ஒரு பக்கம் கூடி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களாம். இவர் எப்படி போனா அப்படிங்கிறத சொல்றாருங்க. ஓடி போய் அதை நடந்து போகக்கூடாதான். அடியார் திருக்கூட்டம் இருக்கிற பக்கம் அடியாரெல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு